2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பசிக்காக வேட்டையாட ஆரம்பிச்சார். ஆனால் யானை தந்தத்தை வேட்டையாடினதெல்லாம் வந்து பசிக்காக கிடையாது. ஒரு 8 வருஷம் காமிச்சிருந்தாங்க. அவரோட கில்லிங்ஸ் அதிகமாக இருந்தது இந்த பீரியட்ல தான். இதுக்கு அடுத்த ஒரு 8 வருஷம் இருக்குங்க. அதில் அவர் பண்ண கொலைகள் வந்து எண்ணிக்கையில் ரொம்ப கம்மி. ஆனால் அவர் பண்ண விஷயங்கள் வந்து இந்த 2 ஸ்டேட்டை இந்த நாட்டையே உழுக்குச்சு. ஆவணப்படத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த சார்பும் இல்லாமல் இருக்கணுங்கிற ஒரு மனநிலையோட அதை கையில் எடுத்து நகர்த்தி கொண்டு போகும்போது ஏதாவது ஒரு பக்கம் கதை உங்களை சாய வச்சிருக்கும். இன்னமும் ஒரு ஜீப்பு போனா எங்களுக்கு ஒரு பயம் வருது, இன்னமும் ஒரு போலீஸை பார்த்தா கை நடுங்குது. சட்டப்படி வீரப்பன் கையில் சிக்கினாலே வீரப்பன் இப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுதான் சட்டம். காவல்துறை அப்படி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணது இருக்குல்லையா, அது வந்து வெறுமனே ஒரு அதிகார வெறியும் வக்கரம் மட்டும்தான். இல்லை, வீரப்பனே ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் வீரனா தான் என்கிட்ட போகணும், ஏன் ஒன்றுமே தெரியாத மக்கள் கிட்ட போய் என் பேரை சொல்லி எதுக்கு வந்து அடிக்கிறீங்க. இப்போ ஸ்ரீனிவாஸ் எபிசோடு ஒன்று இருக்குது. ஸ்ரீனிவாஸ் மேலே அந்த மக்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு இமேஜ் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் போகிற அன்னைக்கு ஸ்ரீனிவாசோடைய சிலையை வந்து அங்கே உள்ளே வைக்கிறாங்க. வீரப்பன் கதை மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு வில்லன். ஆனால் அவருக்கு செலவு வைக்கிறாங்கன்னா தனியாக கூப்பிட்டு போய் சொல்கிறார், இவர் வீரப்பனை பற்றி இப்போ என்ன பேசணும்னா போலீஸ் சிஐடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இங்காட்டுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் பயம் இருக்கா? ஆமாம். இந்த சீரீஸில் வேறு வழி இல்லாமல் சில வார்த்தைகளை சில பேர்களை வந்து சப்தமின்மைக்குள்ளாக்கி நாங்கள் வந்து இதில் வீரப்பனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வீரப்பனை பற்றி பாசிட்டிவாக நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. என்ன இன்டர்வியூவில் இருக்குது. தவறுகள் பண்ணது அதிகாரிகள் எஸ்டிஎஃப்லாம் பண்ணிருக்காங்க. அதை காட்டுறது மூலமாக அவங்களுக்கு வந்து வீரப்பன் பக்கம் சாஞ்சிச்சுன்னா நிஜமாவே ஒரு கிரியேட்டர்ஸாக அதை எப்படி ராஜ்குமாரை கடத்தினதை நீங்கள் காட்டின விதம் பத்தலைன்னு ஒரு கருத்து நான் காட்டவே இல்லை. மெயினாக சொல்ல வேண்டியது தாங்க. முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற இந்த ஆவணப்படம் என்னவா வெளியே ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா, நம்ம நக்கீரன் கோபாலனுமே அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் 100% நக்கீரன் எடுத்துகிட்டு வந்த டாக்குமெண்ட்ரியை பண்ணியிருக்கீங்களான்னா அதுவும் இல்லை. நீங்கள் அதிலிருந்து வேற ஒரு பாதை எடுக்கிறீங்க. நக்கீரன் வீரப்பனுடைய குரலை இந்த உலகத்துக்கு கொள்ளுது, வீரப்பனுடைய கருத்துக்களை சொல்லுது, வீரப்பனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. ஆனால் நீங்கள் வீரப்பனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. வீரப்பன் சொல்லியிருக்கிற விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து அதில் உண்மைத்தன்மை என்னங்கிறத கொஞ்சம் வேலை செஞ்சு அது சார்ந்த மொத்த விஷயங்களையும் எடுத்துகிட்டு வந்து ஒன்று செஞ்சுருக்கீங்க. ஆனாலும் முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற ஆவணப்படம் என்னவா இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் வந்த கதைகள் எல்லாம் வீரப்பனுக்கு எதிரானது, இது வீரப்பனுக்கு ஆதரவானதுங்கிற ஒரு பேரை கொடுக்குதுல்ல, அதை நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கீங்களா? அப்படி பார்க்கல. இது வரைக்கும் வந்ததெல்லாம் வீரப்பனுக்கு எதிரில் இருந்தவர்களுடைய வெர்ஷன், பார்வை. ஆமாம், எதிரில் இருந்தவர்களோ தூரத்தில் இருந்து பார்த்தவர்களோ கேள்விப்பட்டவர்களோ அவங்களுடைய வெர்ஷன். இது வந்து வீரப்பன் பார்வையில் சொல்கிறோம். வீரப்பனுக்கு ஆதரவானதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், வீரப்பன் பார்வையில் சொல்கிறோம். அதுக்கான எதிர்வாதங்களும் இதுக்குள்ளேயே இருக்குது. இதில் கவனிச்சிங்கன்னா நீங்கள் இது ஏன் நிறைய பேர் வந்து வீரப்பன் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா, வீரப்பனே கேமரா முன்னாடி வந்து அவரோட கதையை சொல்கிறதுனால அவருக்கு சாதகமாக தான் பேசிப்பாருங்கிற மனநிலை தான் இது. ஆனால் கொஞ்சம் விலகி நின்று இந்த டாக்குமெண்ட்ரியோட கோர் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மக்கள் பக்கம் தான் நிற்குது. இந்த டாக்குமெண்ட்ரி 5வது எபிசோடில் கிளியராக கிட்டத்தட்ட எங்கள் எல்லாரோட ஸ்டாண்ட் என்னன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இது வந்து வீரப்பனை பிடிக்க முயற்சி பண்ண அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்ட மக்களுடைய கதை. இந்த கேள்வி வருது. இந்த மாதிரி விமர்சனம் வந்து இந்த 2 நாளாக நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து விமர்சனமாக யாராச்சும் வச்சாங்கன்னா விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்கணும். எப்படி பாராட்ட ஏற்றுக்கிறோம், விமர்சனத்தை ஏற்றுக்கணும். இதை நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணோன்றது மட்டும் நம்ம தெளிவுபடுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருமே எந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குறாங்கன்னா, வீரப்பன் வந்து ஒரு எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி எல்லாருமே ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் வந்து நீங்கள் சொல்கிற சில வார்த்தைகளால் டைல்யூட் ஆகுது, இல்லைன்னா இப்படி ஆகுது, அதை கொஞ்சம் பலப்படுத்துது. ஒரு கொலைகாரனை நீங்கள் வந்து காவேரி பிரச்சனையில் ஹீரோன்னு சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. பட் நாங்கள் பார்த்தது என்னென்னா, இந்த ஆரம்பிக்கிறது வந்து அவரோட பிள்ளை பிரயாத்துலேருந்து ஆரம்பிக்குது. சின்ன வயசுலேருந்து அவர் எப்படி ஆறாரு. அவர் எங்கள் இந்த கதை ஆரம்பிக்கும் போது அவர் வந்து ஒரு பெரிய கொலைகாரனாக நாங்கள் அவரை காட்டவே இல்லை. ஆரம்பிக்கும் போது அவர் சாதாரண ஒரு செங்கப்பாடில் இருக்கிற ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்துட்டு அதுவும் கூலிக்கு மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு ஆள் இப்படிலாம் ஆறாரு அப்படின்ற கதையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிருக்குமே தவிர, அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அவ்வளோ ஒரு பேர்டன் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நாங்களும் ஏற்றுக்கல, உள்ள ஸ்கிரிப்டுக்குள்ளேயே கொண்டு வரல. அதெல்லாம் வச்சுட்டு பார்த்தா சில பேருக்கு இந்த விமர்சனங்கள் தோணலாம். பட் எங்கள் ரெக்வஸ்ட்னா, அது இல்லாமல் இந்த ஒரு மனிதனுடைய எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத பக்கங்கள் இருக்குது. அந்த ஆங்கிள் இருந்தால் இதை போயிருக்கோம். அதில் கூட முடிஞ்ச வரைக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அவர் பசிக்காக வேட்டையாட ஆரம்பித்தார், ஓகே. ஆனால் யானை தந்தத்தை வேட்டையாடினதெல்லாம் வந்து பசிக்காக கிடையாது.
பணத்துக்காகன்றதை ஸ்ட்ராங்காக அதுவும் ரெஜிஸ்டர் நாங்கள் பண்ணிருக்கோம். ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிருக்கோம். குற்றங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. கண்டிப்பா நிறைய எந்த குற்றங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா எந்த குற்றத்தையுமே நம்ம வந்து நம்ம மறுக்கவே இல்லை, நியாயப்படுத்தல. நியாயப்படுத்தவே இல்லை. ஆமா அதுக்கு அது வந்து சரின்னு நம்ம இந்த பக்கம் நிக்கல. அது உள்ளது உள்ளபடியும் பேசியிருக்கோம். இன்னொன்று இதோட ஃபார் வீரப்பன் ஆங்கிள் ஏன் உங்களுக்கு ரொம்ப வருதுன்னா, இது ஃபார் வீரப்பனை தாண்டி ஏதோ ஒரு வகையில் இந்த சிஸ்டத்தோட குறைபாடுகளை சுட்டி காட்டுது. ம். சிஸ்டத்தோட குறைபாடை சுட்டி காட்டும் போது வீரப்பனும் அதை சுட்டி காட்டுறாரு. ம். அதனால இது ஃபார் வீரப்பனா இவங்க சொல்றாங்க தவிர டைரக்டா ஃபார் வீரப்பனே கிடையாது. ம். ஏன்னா இத்தனை மக்களுக்கு இவ்வளோ அநீதி நடந்திருக்குன்னு சதாசிவ கமிஷன் சொல்லியும் இது வரைக்கும் அவங்களுக்கு நிவாரணமோ இல்லை வந்து அந்த பண்ண அதிகாரிகளுக்கு இழப்பீடோ. தண்டனைகளோ எதுவுமே கிடைக்காததுனால ம். அந்த கேள்வியை இப்போ 25 வருஷம் கழிச்சு இந்த ஆவணப்படம் வந்து எழுப்புது இல்லையா? ம். அப்போ நம்ம வந்து ஒரு அரச இயந்திரத்தை கேள்வி எழுப்புறோம். ம். நிறைய இடத்துல வீரப்பனாரும் அந்த கேள்விகளை எழுப்புறாரு. ம். அதனால இது வீரப்பனுக்கு ஃபேவரா இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்களே தவிர இது எப்பவுமே மக்கள் கிட்ட நிக்கிற ஒரு சில விமர்சனம் பார்த்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வீரப்பன் ப்ரோ வீரப்பனாக இருக்குன்ற விமர்சனம் பார்த்தேன். அதில் சில எங்களை வருத்தப்பட விஷயம் என்னென்னா 4th எபிசோடும் வீரப்பனுக்கு வந்து ப்ரோ வீரப்பனாக இருக்குது, ஃபார் வீரப்பனாக இருக்குது அப்படின்றாங்க. நான் வீரப்பன் தான் வீரப்பன் தேர்தல் வேட்டை நடந்து இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு, அதை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கோம். அந்த தவறுகள் பண்ணது அதிகாரிகள் எஸ்டிஎஃப்லாம் பண்ணிருக்காங்க. அதை காட்டுறது மூலமாக அவங்களுக்கு வந்து வீரப்பன் பக்கம் சாஞ்சிச்சுன்னா எனக்கு நிஜமாவே ஒரு கிரியேட்டர்ஸாக அதை எப்படி அது பார்ப்பவரின் கண்ணில் தெரியல. இருக்கிற குற்றம். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் ஆமா, கிடையாது. ஆமா. இந்த ஆவணப்படத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த சார்பும் இல்லாமல் இருக்கணுங்கிற ஒரு மனநிலையோட அதை கையில் எடுத்திருப்பீங்க. எடுத்து நகர்த்தி கொண்டு போகும்போது ஏதாவது ஒரு பக்கம் கதை உங்களை சாய வச்சிருக்கும், ஏதாவது ஒரு பக்கம் உங்களை அதிகமாக இழுத்துருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே பக்கம் ஏதாவது ஒரு வெயிட் ஏற்ற வேண்டிய சூழலுக்கு உள்ளாயிருப்பீங்க. அப்படி நடந்த விஷயங்கள் என்ன? இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா எந்த பக்கம் சார்பு அப்படின்றது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி தான் முதல்ல வீடியோவை பார்த்தோன்னா இந்த பக்கம் சாய்வோம். 100% அந்த பக்கம் செஞ்சிருவீங்க. நேர்ல ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இங்கிட்ட ஒரு வெயிட் வச்சு இப்படி என்னடா ஊர் மக்கள் வந்து ஸ்ரீனிவாச அவரை கொண்டாடுறாங்க, கேள்விப்படுற தகவல்களும் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது, நம்புகிற மாதிரி இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து எல்லாருமே என்ன நேரமுமே வந்து எல்லா நேரமுமே தவறாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். திரும்ப அவங்களுக்குள்ளேயே பேசும்போது வீரப்பன் அவர்கள் மேலே ஒரு பாசம் அன்பு இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாத சூழல் அங்கே இருக்குது. அப்போ இது இந்த பக்கம் குறையுது. நம்ம வந்து இது வீரப்பன் கதையாகவும் இல்லாமல் இல்லை அரசு அதிகாரம் அந்த பக்கமும் இல்லாமல் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற மக்கள் கதையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எடுக்கிறோம் இல்லையா? அது எங்கே ரொம்ப உறுதியாகுதுன்னா பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட பேசும்போது கடைசியாக ஒரு கேள்வியை கேட்போம். நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டீங்க, அது ஒரு சமயத்தில் நடந்தது, அப்போ சூழல் வேற, வீரப்பன் இருந்தார், போலீஸ் அவரை பிடிக்கணும்னு ரொம்ப முனைப்போடு இருந்தாங்க, அப்போ ஓகே, இத்தனை வருஷங்கள் ஆச்சு, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் போலீஸ்கிட்ட போவீங்களா அப்படின்னு கேட்குறோம். இது நாங்கள் எந்த முன்முடிவோடலாம் கேட்கல. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவரில் ஒருத்தர் கூட நமக்கு ரொம்ப இது வருத்தமான விஷயம், இதை ரொம்ப விமர்சனமாக இதை ஒரு ஆவேசமாலாம் சொல்ல, எல்லாருமே போக மாட்டோம், இன்னமும் ஒரு ஜீப்பு போனால் எங்களுக்கு ஒரு பயம் வருது, இன்னமும் ஒரு போலீஸை பார்த்தா கை நடுங்குது, ஆண்களாக தன்னை ஹீரோவாக இளம் வயதில் நினச்சிட்டு இருந்தவங்களெல்லாம் அந்த டைமில் அவங்க ஆளுமையெல்லாம் உடச்சி இப்போ அவங்க பேசும்போது நம்ம கண்ணை நேராக பார்த்து பேச மாட்டாங்க, அவங்க கை நடுங்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேரலைஸ் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அப்போ எந்த பக்கம் ஒரு பெரிய வெயிட்டு நம்ம மனசில் ஒரு வெயிட் வைப்போம் இல்லையா, அந்த வெயிட்டு இறங்கி மக்கள் பக்கம்தான் சாயும். அது இப்போ இந்த ஸ்ரீனிவாஸ் இதில் அந்த மக்களோட நிலைமை பற்றி சொன்னோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு பயங்கரமான உதாரணம் என்னென்னா, நம்ம இதிலே ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க, பொன்னுராஜின்னு ஒரு விக்டிம் அவங்க பேசியிருப்பாங்க. அவங்களோட பையன் இருக்கார், அவர் வந்து அந்த ஊரோடைய பஞ்சாயத்து தலைவர், அவர் அந்த மாதிரி கோயிலுக்கு வேலை வார்டு மெம்பர் மாதிரி ஒரு வார்டு மெம்பர் மாதிரி இருக்கார். அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது சின்ன வயசில் ஒர்க் ஷாப்புன்னு சொல்லுவாங்க தெரியும், அதில் அவருடைய 2 தம்பிகள், மொத்தம் 3 பசங்க, இந்த 3 பசங்களுக்கும் ஷாக் வச்சுருக்காங்க. சின்ன பசங்களுக்கு இவருக்கு அப்போ 12 வயசு இருக்கும், இன்னொரு தம்பிக்கு வந்து ஒரு 7 வயசு, 3வது பையனுக்கு வந்து 3 வயசு. இவங்க 3 பேருக்குமே ஷாக் வச்சுருக்காங்க. இது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் என்ன முறைன்னா, அந்த ஸ்ரீனிவாசுக்கு சிலை வைக்கிறாங்க இல்லையா, அந்த சிலைக்கு வந்து பூ தூவி மாலை போட்டு வந்த மக்களுக்கு டேபிள் எடுத்து போட்டுருந்ததில் ஆளாக இவர் நிற்கிறார். புரிஞ்சிக்கவே முடியல, ஏன்னா எஸ்டிஎஃப் தான் இவ்வளோ கொடுமை பண்ணிருக்காங்க, ஆனால் இங்கே வராரு அப்படின்னா இதுதாங்க ஆக்சுவல் நிலைமை. அந்த மக்கள் வந்து அதனால் நாங்கள் கோவம் தான் காட்டுவோம், வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு வாய்ஸ்லெஸ் பீப்புள் தானே, ஏதோ ஒன்றுத்துக்கு இன்னமும் ஏதோ ஒரு பயத்துக்கு அடிபணிஞ்சு அந்த மக்கள் வாழ வேண்டிய சூழல் இருக்கு. அதிகாரத்துக்கு பயம் இல்லாமல் இருக்க முடியாது. நமக்கு இப்போ வரைக்கும் அந்த தூத்துக்குடியில் நடந்த இருக்கு இல்லையா, அந்த ஜெயராஜ் பன்னிக்ஸ் மேட்டர் வரைக்கும் உங்களை ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது, சோஷியல் மீடியாஸ் இருக்குது, எக்ஸ்போஷர் இருக்கும்போது எப்படின்னா
அந்த மக்களை நீங்கள் கூட்டு போய் பண்ணிட்டா கேள்வி கேட்கறதுக்கான ஸ்கோப் கூட உங்களுக்கு இல்லை. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாமே வந்து டாக்குமெண்ட்ரியோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணுச்சு. இந்த அதிகாரிகள் பேசும்போது ஏதாவது சில விஷயங்களை இது வேணாம்ப்பா அப்படின்னு தவிர்த்தாங்களா? இது சொல்ல வேணாம் அப்படின்னு அவங்க தவிர்த்த விஷயங்கள். அது மனசாட்சி உள்ள அதிகாரிகள். நாங்கள் அதிகாரிகளையும் சந்தித்தோம். இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுனதை வச்சு வீரப்பன் பக்கம் மக்கள் பக்கம்னு முழுசாக நிற்கலை. ஏன்னா இப்படி ஒரு அசாதாரணமான சூழல். அது ஒரு மாநிலத்தை 2 மாநிலத்தை வந்து கண்டிஷன் போடுறாரு, கடத்துறாரு. இது வந்து எல்லாரும் விரும்புகிற சூழலும் கிடையாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒரு அரசை நம்பி தான் அப்படி தான் ஒரு ஜனநாயக நாடு இயங்க முடியும். அதை ஒரு தனி மனிதர் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதை யாரும் ஏற்றுக்க முடியாது. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அந்த அமைப்பு மேலே நம்பிக்கை இருக்குது. அப்போது போலீஸ் சைட்லேயும் நிறைய பேர்த்திட்ட பேசுகிறோம். மனசாட்சி உள்ளவங்க பலர் வந்து நடந்ததை ஒத்துக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து போலீஸு அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. நாங்கள் ஒரு 20 பேர் இப்போ ஒரு பெரிய அதிகாரி சவால் விடுறாரு, அவருக்கு மெடல் வாங்கணும், அவருக்கு முதல்வர்கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. கூட வேலை பார்க்குற 20 பேர் வேலைவாய்ப்பாக மட்டுமே போலீஸ் வேலையை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க 20 பேர் 30 பேர் ஒன்றா போகிற ஒரு இதில் வந்து குண்டு வெடிச்சிருச்சு. இதுலேயே ஒரு எபிசோடில் இருக்கும். நீங்கள் பார்த்தது வந்து இல்லை பார்க்காதவங்க வந்து இனி பார்க்க போகிறது ஒரே ஒரு சாம்பிள் தான் நாங்கள் வச்சது. இது மாதிரி இன்னும் பல சாம்பிள்ஸ் இருக்குது. போலீஸில் திருமணம் நிச்சயமான ஒருத்தர் லீவ் வாங்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் அவர் போய் லீவ் லெட்டர் கொடுக்க போனவர் இந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு போயிட்டு வந்துடலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. பாலார் பிளாஸ்டில் அவர் இறந்துடுறாரு. வீட்டுக்கு அவங்க அண்ணி சொல்கிறாங்க, மொட்டை அடிச்சிருந்தாரு அவர். நான் கேட்டேன், என்ன தம்பி பொண்ணுக்கு பிடிக்குமா இப்படி மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கேன்னு. கடைசியில் அவர் பாடி வரும்போது முகத்தையே எங்களால் பார்க்க முடியல, அவர் அடையாளமே தெரிலன்றாங்க. இப்போ இந்த சோகமும் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அப்போது இதனால அவங்களுக்கு ஒரு கோபம் வருது, வெறி வருது, எல்லாம் நடக்குது. ஆனால் இது எவ்வளவு காரணம் வந்தாலும் இதுக்காக நீங்கள் போயிட்டு சம்மந்தம் இல்லாத மக்களை பிடிச்சி நம்ம இந்த இது பண்ணலாமன்றது தான் நிற்கிற கேள்வி. கடைசி கோபத்தை யார் மேலே வெளிப்படுத்துறீங்கிறது இல்லை. வீரப்பனே ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் வீரனாக தான் என்கிட்ட மோதணும். நீங்கள் ஏன் ஒன்றுமே தெரியாத மக்கள்கிட்ட போய் என் பேரை சொல்லி எதுக்கு வந்து அடிக்கிறீங்க, அவங்க மேலே ஏன் அதிகாரத்தை செலுத்துறீங்க, இவ்வளோ வன்கொடுமைகளை ஏன் அவங்க மேலே செலுத்துறீங்கிறது வீரப்பனே அந்த டாக்கு சீரீஸில் கேட்குறாரு. பல பல விவாதங்களில் முக்கியமாக ஒன்று கேட்பாங்க, என்னென்னா எஸ்டிஎஃப் வந்து இவ்வளோ கொடுமைகள் செஞ்சுருக்காங்க, ஓகே, ஆனால் இது எல்லாத்துக்கும் துவக்க புள்ளி. அது அந்த ஒரு ஆக்ஷனோட ரியாக்ஷன் தானே இது. வீரப்பன் பண்ணதுனால தானே பண்ணாங்க. வீரப்பன் சரண்டர் ஆகிருந்தா இல்லை அமைதியாக இருந்தால் நடந்திருக்குமான்னு கேட்பாங்க இல்லையா? அது வந்து ஒரு தவறான புரிதல். நிச்சயமாக. ஏன்னா வீரப்பன் என்ன தான் பண்ணியிருந்தாலுமே சட்டப்படி வீரப்பன் கையில் சிக்கினாலே வீரப்பனை இப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுதான் சட்டம். காவல்துறை அப்படி பண்ணக்கூடாது. அப்படி இருக்க பட்சத்தில் வீரப்பனை இன்ஃபேக்ட் அந்த மக்களில் பல பேர் வந்து வீரப்பனை பார்த்தே இல்லாதவங்க, எதுவுமே பண்ண முடியாமல் அவங்களுக்கு கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணது இருக்கு இல்லையா? அது வந்து வெறுமனே ஒரு ஒரு அதிகார வெறியும் வக்ரம் மட்டும்தான். 100% மனித உரிமை மீறல் தான். அதுக்கு வந்து வீரப்பனும் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையுமே ஒரே தட்டில் நிப்பாட்டுறது வந்து மிகப்பெரிய ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இப்போ வந்து அதிகாரிகளை, வழக்கறிஞர்களை அவங்கள வந்து நீங்கள் போய் சம்மதிக்க வச்சு பேச வைக்கிறது கடினமாக இருந்தாலும், இந்த கிராமத்தில் போய் அந்த எளிய மக்களை நீங்கள் சொன்ன மாதிரி நம்பிக்கை ஏற்படுத்துறது அவ்வளோ சாமானியம் கிடையாது. ஏன்னா இத்தனை ஆண்டுகளில் அவங்க சந்தித்த இன்னல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சொல்லுங்கன்னு எத்தனையோ பேர் பத்திரிக்கையில் போடுறதுக்கு, கதையாக எழுதுறதுக்கு, படமாக எடுக்கிறதுக்கு போய் அவங்கள சொல்லி கேட்டு அவங்க எனக்கு அந்த பிரச்சனையை விட இப்போ நீங்கள் கேட்குறதாண்டா பெரிய தொந்தரவாக இருக்குன்னு நினைக்கிற சூழலுக்கு இந்த 25-30 ஆண்டுகள் வந்திருப்பாங்க. இப்போ போய் அவங்க நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இப்போ நீங்கள் போய் ஒரு முறை ரிசர்ச் ஒரு முறை பண்ணியிருக்கிறீங்க, அப்புறம் எடுத்துகிட்டு வந்து பிபிடி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் கேமரா எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அப்போ அந்த மக்களை வந்து நம்பகத்தன்மைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க? அதில் உங்களுக்கு நடந்த ஐயோ தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டோம் போட்டிருக்கேனாங்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் என்ன? எனக்கு 2 விஷயம். ஒன்று வந்து அந்த மக்கள் வந்து நக்கீரன் மேலே வச்சுருந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா மற்ற சேனலோ வேறு ஏதோ ஒன்றுக்காக போயிருந்தோம்னா இதே நம்பிக்கை கிடச்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா நக்கீரன் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக போகல, பல வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்காக போராடி இருக்கு, பல விஷயம் பண்ணி கொடுத்துருக்குன்ற நம்பிக்கையோட தொடர்ச்சியாக தான் இது நடந்துச்சு. அண்ட் உள்ளே போய் பேசுகிறதுக்கு ஒரு பயங்கரமான ஹியூமன் ஸ்கில்ஸும் வேணும். நம்ம இன்டென்ஷன் வந்து நம்மளுடைய பேசுகிற விதத்தில் இன்ஃபேக்ட் மூஞ்சிலே தெரிஞ்சிடும், வெளிப்பட்டோம். அப்படி இவர் முகத்தில் தெரிஞ்ச அந்த ஒரு இன்டென்ஷனும் ஒரு காரணம் அப்படின்னு இதில் ஜெய் சொன்னார் இல்லையா? அதாவது கல்மண்டிபுர தொட்டின்னு ஒரு ஊர், அங்கே தான் வந்து நம்ம இவங்க சித்தன் ஐயாவும் கும்பி அம்மாவும் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே வந்து ஒரு பெரிய கதை, ஒரு முக்கியமான இன்ஸ்பிரேஷன். அது தனி, அது நம்ம பேசலாம். இப்போ அந்த ஊருக்கு போகும்போது எங்கேருந்து வரோம், நக்கீரனில் இருந்தா அப்படின்னா
அவ்வளோ ஒரு வரவேற்பு. ஐயா எப்படி இருக்காரு? அதுக்கடுத்து பிரபா அவங்க இந்த இதோட தயாரிப்பாளர், நம்ம சீரிஸோட தயாரிப்பாளர், அவங்கள விசாரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக அங்கே போயிருந்தாங்க. போயிட்டு ஒரு ஊரே நம்மளை ரிசீவ் பண்ணி என் வீட்டில் உட்காரு, உன் வீட்டில் உட்காருன்னு ஒரு கட்டத்தில் யார் காப்பி கொடுக்கறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு சண்டையே வந்து சும்மா அந்த பக்கம் போனால் நான் கூட போட்டுருந்தாங்க நக்கீரனில் தாங்க வேலை செய்கிறேன்னு சொன்னால் கூட மரியாதை இருக்கும். யார் காப்பி போட்டு கொடுக்கறதுன்னு 3-4 வீட்டிலேருந்து காப்பி கொண்டு வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு இது பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தி அவ்வளோ அன்பா பாசமாக இருக்காங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இப்போ அப்போ இதுக்கு அப்படியே இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும்ல, அது சொல்லுங்க. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வர அதுலேயே ரொம்ப சீரியஸாக போகிறோம். ஃபன்னாக நடந்த விஷயங்களும் இருக்கு. இப்போ அம்மாசின்னு ஒரு ஐயா வந்து இதில் பேசியிருப்பாரு. அவர் வந்து வீரப்பன் அவர்களை சிறு வயசுலேருந்து பார்க்குறவர். இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 80 வயசை கடந்துட்டாரு. அவரை பார்க்குறதுக்கு முதல் முறையாக போகிறோம். இவங்க ஊர் வந்து கோபிநத்தம். அதுவே வந்து ஒரு ரிமோட் வில்லேஜ் தான். அங்கே நமக்கு எந்த டவரும் எடுக்காது, ஃபோன் கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி அங்கே காவிரி ஆற்றை ஒட்டின ஊர் தான் அது. இதில் போகிறோம் பரிசலில், அதை தாண்டி போகிறோம். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து தான் அவங்க தோட்டத்தை போய் அடைகிறோம். அப்போ பேசுனதுன்னா இதே தயக்கம் தான். அவங்களுக்கு நம்பிக்கை வராது. என்னையா சும்மா வந்து கதை சொல்லு கதை சொல்லு. இயல்பாக அவங்க கதை சொல்ல விரும்புகிறவங்களா இருப்பாங்க. ஒரு பாயிண்டில் அவருக்கு சரி இவங்க வந்து இதை தப்பாக கொண்டு போக மாட்டாங்க, இவங்க நக்கீரன்லேருந்து வந்திருக்கிறாங்க, இவங்க நோக்கம் இதுவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்து சரி நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு. ஷூட்டிங்க்கு போகிறோம், பிளான் பண்ணிட்டு போகிறோம். 10 பேர் 10 சின்ன டீம் தான். நம்ம பண்ணது வந்து ஒரு 15 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டீமோட போகிறோம். இந்த மாதிரி அவங்க ஆர்டிஸ்ட் கிடையாது. அவங்க சொல்லிட்டாங்க 10 மணிக்கு வாங்கன்ட்டு. ஆனால் நம்ம கால் ஷீட்டுலாம் அவங்க நமக்கு கொடுக்கல இல்லையா. 10 மணிக்கு எல்லாம் போகிறோம். ஐயாவை பிடிக்க முடியல, ஃபோனும் ரீச் ஆகலை, அவர் வீட்லேயும் இல்லை. எங்கடான்னு பார்த்தா காவிரி ஆட்டை ஒட்டி மீன் காய போட அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு வந்து போயிட்டார். இங்கே போய் எல்லாரும் நின்றுட்டு எதிர் திசையிலேருந்து காணா வாங்க வாங்கன்னு ஃபோன் போடுறோம். இங்கிட்டு ஒரு வண்டி போகுது, அங்கிட்ட ஒரு வண்டி போகுது. அட இருங்கையா வரேன், எனக்கு வேலை இருக்கு, இன்னும் 2 மணி நேரம் ஆகும் அப்படின்றாரு. ஸோ இதுதான் உண்மை மனிதர்கள் வந்து இதுதான். அவங்களுக்கு இவங்க கேமராவை கொண்டு வந்துட்டாங்க, ஒரு நாள் வாடகைன்றதெல்லாம் அவங்களுக்கு கணக்கு கிடையாது. நம்மளும் வந்து அவங்கள்ட்ட எந்த உரிமையை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து நமக்காக இதை பண்ணுறாங்க, ஒரு நம்பிக்கையில் பண்ணுறாங்க. அப்புறம் வெயிட் பண்ணி மதியத்துக்கு மேலே தான் அவர்கிட்ட பேசணும், எடுத்தோம். இந்த மாதிரி பல இதுகள் உண்டு, அனுபவங்கள் உண்டு. அந்த பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு பயங்கரமான பொறுமை இருக்கணும். ரொம்ப உரைய வச்சதுன்னா ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். அருள்தாஸ்னு ஒருத்தர், அவர் வந்து வீரப்பன் அவர்கள் இருந்த அந்த காட்டுப்பகுதியை ஒட்டின குவாரிகள் நிறையா இருக்கும். அந்த குவாரியில் வேலை பார்த்துருக்காரு. அவர் மேலே சந்தேகப்பட்டு போலீஸ் வந்து அவரை கொண்டு போய் ரொம்ப கொடுமைகளுக்கு ஆளாயிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வெளியே வந்து மனித உரிமை இயக்கங்களோடு சேர்ந்து பணியாற்றியிருக்காரு. நாங்கள் போய் சந்திக்க போகலான்னு போகும்போது வீட்டில் நுழையிறோம். அவர் இருந்த நிலைமை, ஏன்னா அவர் வாழ்நாளெல்லாம் இதுக்காக போராடி அவர் சம்பாதிக்கிற வயசெல்லாம் தாண்டிருச்சு. அவருடைய பிள்ளைகளையும் அவர் நினச்ச மாதிரி கொண்டு வர முடியல. இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு லைஃப்பை புரட்டி போடுறது தானே. ஒரு சின்ன சந்தேகம், தவறான சந்தேகம், அதை கொண்டு போய் மொத்தமாக ஒருத்தர் லைஃபையே மாற்றுது. அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் அவர் இருந்த நிலைமை வந்து இன்னமும் நினச்சா கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம். அவர்கிட்ட வந்து போயிட்டு நம்ம தகவல்களை கேட்குற மனநிலையே மாறிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாரோ பேசிக்கிட்டு இருந்தோம், கேட்டுட்டு இருந்தோம். அதுதான் அவருக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது வந்து பார்த்தது அப்படின்றது. இது மாதிரி பல கஷ்டமான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. யாராவது திட்டி எல்லாம் முடியாது போயா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அது ஒரு இடத்துல நடந்துச்சு. வீரப்பனையாவோட நினைவு நாள் அன்னைக்கு அவரை புது சமாதி அந்த இடத்துக்கு போயிருந்தோம். பலதரப்பட்ட மக்கள், பல ஏஜ் குரூப், சின்னவங்க பெரியவங்க, நிறைய ஏஜ் குரூப்பில் இருந்தார். அங்கே தினம் அந்த மயான இடம், மயானம் தான் அது இல்லை, அவரோட நினைவிடம் அதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணி அதை பார்த்துக்கிறவர். அவர் வந்து வாட்ச்மேன்னு சொல்லலாம். அவர் வந்து முதல்ல ஆஃப் கேமரா வந்து வசந்த் கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தார். எல்லார்ட்டையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு கோவச்சிக்கிட்டாரு, பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டாரு. 15 அவராக போயிட்டாரா? ஆமாம், நம்ம கேமராலாம் செட் பண்ணிட்டு அப்படியே வசந்த் கொஞ்சம் கூப்பிட்டு வாங்க, அப்படியே இங்கே கேள்வி கேட்டலான்னு கூப்பிட்டு வரதுக்குள்ளேயோ நானும் பதில் பேச மாட்டேன், அதெல்லாம் முடியாது அப்படின்னு போயிட்டாரு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நடந்தது சொல்லலாமா? அது ஷார்ட்லேயே ஒரு இது இருக்கும். அது பார்க்கும்போது தெரிஞ்சுன்னா, வழக்கமாக 2 ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஒன்று கேமரா எடுக்க முன்னாடி அவங்கள்ட்ட என்ன கண்டென்ட் கேட்டுட்டு
அப்புறம் கேமரா எடுத்துகிட்டு போய் இது பண்ணுவாங்க. அப்படி இவர் முதல்ல கேட்கும்போது அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. கேமரா எடுத்து அதான் இப்போதானே சொன்னேன், மறுபடியும் என்ன மறுபடியும் கேட்டு வரீங்கன்னு சொல்லி அவர் திட்டி அனுப்புறாரு. அது கேமராலே இருக்காது. அப்புறம் அவரை சமரசப்படுத்திருக்கீங்க கஷ்டப்பட்டு. சமரசப்படுத்தி பேச வைக்க முடியாது. பேசல அவ்வளவுதான். நான் சொல்றேன் திருப்பி திருப்பி ஏன் கேட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. நாங்க சமரசமாகி முடியும். ஏன்னா இவங்க எல்லாம் மோஸ்ட்லி இயல்பான வாழ்க்கையை வாழ்றவங்க. அவங்களுக்கு வந்து கேமரா இன்டர்வியூ இதெல்லாம் என்னன்னே புரியாது. இவர் சகஜமா பேச ஆரம்பிச்சு பேச்சு கொடுத்து ஐயா இவங்கெல்லாம் யாருயா, நீங்க தினமும் இதை பண்றீங்களா இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாரு. அவர் கொஞ்சம் வார்ம் அப் பண்றதுக்கு பேசிக்கா. ஆனா அந்த வார்ம் அப்ல அவர் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. நாங்க கேமராவோட ரெடி ஆகி அவருக்கு மைக் பண்ணலான்னு போறோம். அப்போ வந்து நான் தான் எல்லாத்தையும் சொல்றேன், திருப்பி திருப்பி வந்து கேட்டே இருப்பீங்களா நீங்க போங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டாரு. தனியா சொன்ன காரணம் என்னன்னா வந்து தனியா கூட்டு போய் சொல்றாரு, இங்க பாரு வீரப்பனை பத்தி இப்ப எல்லாம் பேசணும்னா போலீஸ் சிஐடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு வந்து கேட்டுட்டு இருக்க, கிளம்பு கிளம்பு. இங்கேயே மார்வெஸ்ட்ல நிறைய பேர் சிஐடியா சுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன வந்து சொல்லிடுவாங்க வீரப்பனை பத்தி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு இன்னும் பயப்படுறாங்க அங்க இருக்க. இன்னும் பயம் இருக்கா? ஆமா. கிட்டத்தட்ட இந்த டாக்குமெண்ட்ரியோட பேட்டர்னை பெரிய அளவில் சேஞ்ச் பண்ண ஒரு இது விஷயம் வந்து இது. நாங்கள் டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ் எபிசோடு ஒன்று இருக்குது, இது சார்ந்து ரிசர்ச்லையுமே சொல்லியிருந்தார். நாங்கள் போய் பார்க்கும்போது ஸ்ரீனிவாஸ் மேலே அந்த மக்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு இமேஜ் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க, சொன்னாங்க. கோயில் இருக்குது, ரொம்ப ரொம்ப எதேச்சியாக வந்து நாங்கள் போகிற அன்னைக்கு ஸ்ரீனிவாசோடைய சிலையை வந்து அங்கே உள்ளே வைக்கிறாங்க. எங்க வீரப்பனோட பிறந்த ஊர்ல சீனிவாஸ் ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்காரு. அந்த கோவில்ல ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சீனிவாஸ்க்கு ஒரு செலவு வைக்கிறாங்கன்றது எங்களுக்கு என்னடா இப்படி இருக்கு. நம்ம யோசிச்சது வேற, வீரப்பன் கதை மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா சீனிவாஸ் வந்து ஒரு வில்லன், ஆனா அவருக்கு செலவு வைக்கிறாங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சோம். அங்க போய் பார்த்தா அந்த மக்கள் வந்து அவர் பயங்கரமா பாக்குறாங்க. நாங்க கான்சியஸா என்னன்னா எப்பவுமே ஒரு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டான ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெளியே இருந்து பார்க்கணும். உள்ளுக்குள்ள நீங்கள் ஒரு நாள் 2 நாள் அங்கே இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம மைண்ட் அப்படி போகும். வீரப்பன் ஃபுட்டேஜ் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் இப்படி போகும். ஸோ ரெண்டுத்துலேருந்து வெளியே இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா இது அடிப்படையில் அந்த மாட்டிகிட்டு இருக்கிறது வந்து எறும்பு மாதிரி மக்கள் தான். ஏன்னா இப்போவுமே அவங்க வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸு போலீஸ் மாதிரி ஆட்களை நம்பி வாழ வேண்டிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. இப்போ வீரப்பன் இல்லை. முன்னாடி பிரச்சனை கூட வீரப்பன் இருப்பாருன்ற ஒரு பயமோ ஒரு 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 ஆதரவு இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒன் அண்ட் ஒன்லி இருக்கிறது வந்து இவங்க மட்டும்தான். ஸோ இதனால் இந்த மக்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ, இதனால் ஒன்று இருக்கோ, இப்படி ஒரு லேயர் இருக்கோ அப்படின்லாம் எங்களுக்கு யோசிக்க தோணுச்சு. ஸோ ஆப்வியஸாக இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது மக்கள் தான். இப்போ வீரப்பனோட ஆப்சன்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப்சன்ஸை இவங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு லேயர் வந்து எங்களுக்கு அங்கே தான் உடஞ்சிச்சு. அதை வச்சு தான் பல எபிசோடுகளோட முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி மக்களை போய் சந்திக்கிறது, ஆட்களை தேடுறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்ததோ அதை வந்து எங்களுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தினது அப்படின்னா முதல்ல நக்கீரன்ற அடையாளம் இது ஒன்று. இன்னொன்று எங்கள் கூட சுப்பு சார் இருந்தாங்க, நக்கீரன் ரிப்போர்ட்டர். வீரப்பனை முதல்ல சந்தித்து பேட்டி எடுத்த டீமில் அவர் முக்கியமானவர். அவர் தான் போய் சந்திக்கிறாரு, கான்டாக்ட் பிடிச்சி எடுக்கிறாரு. அவர் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவர். அவருக்கு தெரியாதவங்க கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அவரை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இப்படி ஒரு அவங்க தான் எளிமையாக்குனாங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கையை உருவாக்குறது எங்கள் பணியாக இருந்தது. அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கான வேலையை அவர் கொஞ்சம் சுலபப்படுத்தியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஜீவா சார், அவர் நம்ம நக்கீரனுடைய ஈரோடு ரிப்போர்ட்டரு. இப்போ கல்மண்டிபுரா தொட்டியில் காப்பி போகிறதுக்கு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு அவர் ஒரு காரணம். அந்த அளவுக்கு அவங்களோட கூடயே இருந்து செயல்பட்டவர். இந்த 2 பேரும் மக்களை அணுகிறதுல, மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுல ரொம்ப உதவியாக இருந்தாங்க. பல தகவல்கள் அவங்க மூலமாக கிடைச்சது தான். நிறைய விமர்சனங்களை தொடர்ந்து சந்திச்சுட்டே வருவீங்க. உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெகிழ்வான ஒரு விமர்சனமும் உங்களை கொஞ்சம் வருத்தப்பட வச்ச விமர்சனமும் சொல்லணும். நான் முதல்ல இயக்குனர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்த விமர்சனம் வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி இது ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் பார்க்குற மாதிரி இல்லை. ஏன்னா டாக்குமெண்ட்ரினால எங்களுக்கு இருந்த புரிதல் வந்து ஒரு நியூஸ் ரீல் மாதிரி இருக்கும், போர் அடிக்கும், ரொம்ப மெதுவாக எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு. ரைட்டர்ஸாகவும் கிரியேட்டர்ஸாகவும் நாங்கள் தெளிவாக இருந்த ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே வந்து அவங்க பேசிகிட்டே இருக்காங்கிற உணர்வு வரக்கூடாது. அதனால தான் நாங்கள் அப்ரோச்சாக இதோட ஸ்டைலாக, ஏன்னா நிறைய டாக்குமெண்ட்ரி சீரீஸில் வந்து புனைவு காட்சிகள் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டேஜை யூஸ் பண்ணியிருப்பாங்க, புகைப்படங்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் புனைவு கொஞ்சம் பண்ணலாம், கொஞ்சம் ரிக்ரியேட் பண்ணலாம், சில முக்கியமான தருணங்களை ரிக்ரியேட் பண்ணலாம், ரொம்ப சினிமாட்டிக்காக ஓவர்போர்டு போகாமல் பண்ணலான்னு எடுத்த முடிவுகள் ரொம்ப பாராட்ட பெறுது. அது ஒரு இயக்குனராக எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. நிறைய இடத்துல வந்து அதை ஓவர்போர்டு போகலங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அது மாதிரி எங்கே பேசிகிட்டே இருக்காங்களோ கரெக்டாக கட் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த இவங்க எடுத்த காட்சிகளை வச்சுருக்காங்கன்னு அதை பாராட்டும் போதெல்லாம் கூட்டாக நாங்கள் எடுத்த எல்லா முடிவுகளும் அவங்களுக்கு போய் சேருதுன்னு நினைக்கிற சந்தோஷம் வந்து உண்மையிலே ரொம்ப நெகிழ்வு தருது.
மகிழ்ச்சி. என்னடா இப்படி ஒரு விமர்சனம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு உங்களை வருத்தப்பட வச்ச இதெல்லாம் இந்த விமர்சனம் நம்ம கண்டுக்கவே கூடாதுன்னு உங்களை நினைக்க வச்ச விமர்சனம். ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்கும் அப்படி ஒரு விமர்சனம் எங்க கண்ணில் படலை. இனிமேல் பட வேணான்னு அண்ணே உங்க கண்ணில் பட்டிருக்கோம், நீங்க சொல்லி தான் ஆகணும். எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த நெகிழ்வானது சொல்லுங்க. நிச்சயமா சொல்லுங்க. ஏன்னா முதல் இது வீரப்பன் அவரோட பார்க்காத வீடியோஸை வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்றது எங்களுக்கு அதில் டவுட்டே இல்லை. அடுத்ததாக எல்லாருமே சொல்கிறது வீரப்பன் அவர்கள் மகளும் ஒரு பக்கமும் ஒரு போலீஸ் டிரைவராக இருந்தவர் பாலார் பிளாஸ்டில் இறக்குறாரு இல்லையா, அவருடைய மகள் வந்து ஒரு பக்கமும் பேசுகிற அந்த இடம் வந்து எங்களை நெகிழ வச்சது, கண்ணீர் சிந்த வச்சது அப்படின்னு நிறைய பேர் அதை சொன்னாங்க. சரியாக பண்ணியிருந்தீங்கன்ட்டு நிறைய இன்டலெக்சுவல்ஸாக செயல்படுறவங்க கூட அதை வந்து எழுதுனாங்க. அப்போது அது வந்து என்னை ரொம்ப நெகிழ வச்சது. ஏன்னா நாங்கள் ரைட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டே முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்படி ஒருத்தர் இருக்கணும்னா அது தேடி கண்டுபிடிக்கிறது சுலபமாக இல்லை. அப்படி இருக்கிறாங்க, பல குடும்பங்களை சந்திக்கிறோம். இவங்களை சுஜா அவங்கள சந்திக்கும் போது ஒரு பேரலாக இருக்கே அப்படின்னா அவங்க வேற வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்க. அவரோட அப்பாவை சந்திச்சதுன்னா நான் 6 மாத குழந்தையா, அப்போ அவரை பற்றியே தெரியாது. சுற்றி உள்ளவங்க சொன்னது தான் அவங்க அப்பா. அப்போது அவங்க வந்து இதை பேச கொஞ்சமாக ஒரு 2வது நாள் தான் இதை பேச தயாராகவே ஆகுறாங்க. எதுக்குன்னா கேட்குறீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்பாவை பற்றி அப்படி இப்படின்னு. இல்லைம்மா உங்கள் உணர்வு பார்க்காத அப்பாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு போது ரொம்ப நேரம் கழித்து அவங்களோட கவிதையை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அதை படிச்சுட்டு அவங்க அப்பாவை நினச்சி எழுதின வார்த்தைகள் அது. அதை கவிதை அப்படின்னா கவிதை, அது அவங்க அப்பாவை நினச்சி எழுதின வார்த்தைகள். அதை பார்த்துட்டு எனக்கு அப்படியே ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். அப்போ அதை கொண்டு வரணும் அப்படின்னா வந்து எடிட்டில் வச்சு எங்களுக்கு அனுப்புகிறாரு. ஜெயும் ராமும் பண்ணாங்க. அப்போவே எனக்கு தோணுச்சு, நாங்கள் வந்து அதை ரொம்ப ரசித்தோம். இது வந்து மக்கள் கவனிக்கிறாங்களான்னு பார்க்கணுன்றது இருந்தது. இப்போ அதை மக்கள் நிறைய பேர் அதை பார்த்தவங்க சொன்னாங்க. அதை விட உச்சக்கட்டமாக சுஜா அவங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. எங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக காமிச்சிருந்தீங்க. சிறப்பானா உண்மையாக நெகிழ்வாக உணர்வுபூர்வமாக காமிச்சிருந்தீங்க. நான் இப்படி வரும்லாம் நினச்சி பேசலை உங்கள்கிட்ட, ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் அப்பாவை பற்றி நானே நிறைய இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அதுதான் நெகிழ்வானது. எதிர்த்து வந்தது நிஜமாவே, நாங்கள் சும்மா சொல்லலை, இது வரைக்கும் யாரும் ரொம்ப விமர்சிக்கலை. அதிகபட்ச விமர்சனம் வந்து நீங்கள் வீரப்பன் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்றது, அதுக்கு நாங்கள் விளக்கம் சொல்கிறோம். எனக்கு வருத்தப்படுற விஷயம்னா வருத்தம்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 4வது எபிசோடும் வீரப்பனுக்கு ப்ரோவாக இருக்கேன்னு சொல்லி எனக்கு வருத்தப்பட்ட விஷயம். ஸோ அப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு ஒரு பதில் என்னென்னா, நாங்கள் வந்து இதில் வீரப்பனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வீரப்பனை பற்றி பாசிட்டிவாக நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. எங்கள் இன்டர்வியூவில் இருக்குது. நாங்கள் கான்சியஸாக அதெல்லாம் கட் பண்ணிருக்கோம். அப்படி சொன்னால் அது ரொம்ப தப்பாக, நெரேட்டிவ் ரொம்ப தப்பாக வீரப்பன் சைடில் ஃபேவராக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் கான்சியஸாக அவாய்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த விமர்சனத்துக்கு பதிலாக அதை வைக்கிறேன். எனக்கு பாராட்டுக்களாக இருந்தால், நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டிங்களா பொறுப்புகளாக சொல்லிட்டு, பொறுப்புகளாக நான் எடுத்துக்கிட்டது வந்து எடிட்டிங் எடுத்துக்கிட்டோம். எடிட்டர் ராம் பாண்டியன் இருக்கார் கூட உட்காந்து ஒரு 7 மாதம் ஆச்சு எனக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற எபிசோடோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸ்டோரி டெல்லிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கட்ஸில் உருவாக்குறதுக்கு ஒரு 7 மாதம் ஆச்சு. அப்போ இருந்த ரொம்ப ஒரே ஒரு குறிக்கோள் தான் என்னென்னா, நம்ம ஆரம்பம் சொன்னது தான், இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரினா ஆழமாக இருக்கணும். அந்த ஆழம் இது எங்கேயுமே இதாக இருக்கக்கூடாது, அதே சமயம் சுவாரஸ்யமாக இருக்கணும். இது மேபி நாங்கள் வந்து இப்போ கண்டெம்பரரி ஜென்ரேஷன் சினிமா பார்த்து வளர்ந்தவங்க அப்படின்றனாலே இருக்கலாம், இல்லைனா எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் நாங்கள் எங்கள் இன்டென்ஷனாக இருந்தது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதை பார்க்குறவங்க வந்து வெவ்வேறு தான் புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து ரைட்டிங் சூப்பராக இருக்குன்றாங்க, சில பேர் திரைக்கதை அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக போச்சு, இப்போ க்ரைம் த்ரில்லர் மாதிரி போச்சுன்றீங்க இல்லையா, இது எல்லாமே வந்து டெக்னிக்கலாக இந்த ப்ராசஸ் தான். ஸோ அதை குறிப்பிட்டு படிக்கிற எல்லா வரிகளுமே எனக்கு வந்து பயங்கர நெகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது தான். ஏன்னா திரைக்கு பின்னாடி பண்ணுற சில விஷயங்கள் வந்து எந்த வார்த்தையில் வெளியே வந்தாலும் நமக்கு நெகிழ்ச்சி கொடுக்கும் இல்லையா, அப்படி ஒரு நெகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி விமர்சனங்கள் தான் எனக்கு. இன்ஃபேக்ட் அந்த ப்ராசஸே ரொம்ப டீடியஸான ப்ராசஸாக இருந்தது. ஏன்னா ஃபீச்சர் ஃபில்ம் எடிட்டை விட இந்த டாக்யூ சீரிஸோட எடிட் இருக்கு இல்லையா, இது ப்ராசஸாகவே எப்படின்னா மலையாக ஃபுட்டேஜ் இருக்குது. இதுக்குள்ளேருந்து நாங்கள் எழுதின கதைக்கு அந்த ஃபுட்டேஜை கொண்டு வரணுங்கிறதே ஒரு ப்ராசஸ். அவர் ஒரு 4 வருஷம் எடிட் பண்ணுவார், நான் வந்து ஒரு 4 வருஷம் எடிட் பண்ணுவேன். அப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து உக்காந்து ஒரு 4 வருஷம் பண்ணுவோம். இதில் வந்து நிறைய முரண் இருக்கும், அது ஒரு டேஸ்ட் சம்மந்தப்பட்ட முரண்கள் இருக்கும், கருத்தில் ஒத்த கருத்தில் இருப்போம். ஆனால் காட்டுற விதங்களில் எனக்கு ஒரு இருக்கும், வசந்துக்கு ஒன்று இருக்கும், ஜெய்க்கு ஒன்று இருக்கும். நாங்கள்லாம் முடித்த பிறகு ப்ரொடியூசர் வருவாங்க, அவங்க நிறைய சென்சிபிளான சில கருத்து எங்களுக்கு அது கண்ணிலே பட்டிருக்காது. அவங்க சரியா இது இந்த மாதிரி டெலிவர் ஆகுது, இது ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க.
அது ரொம்ப பெரிய ஒரு கூட்டு முயற்சியால அந்த ப்ராசஸே ஒரு காலேஜ் அசைன்மெண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பேக் டு காலேஜ் ஃபீல் தான் இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் அப்படிதான் பண்ணோம். எல்லாரும் உட்காந்து பார்த்து இப்போ நீங்க பார்க்குறது வந்து அந்த மாதிரி மெருகேற்றப்பட்ட வெர்ஷன். அதை குறிப்பிட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெயினா நிறைய பேர் வந்து நம்ம அந்த பேலன்ஸை அழகா ஆமாம் பிடிக்கிறாங்க. இன்டர்வியூக்கும் புனைவுக்கும் ரியல் மக்களை பேசுறது அந்த அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப அழகா வந்திருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ஆக்சுவலாக நமக்கு ரெண்டு மாதம் ஆச்சு. என்னன்னா ரொம்ப உண்மையாக சொல்கிறதா இருந்தால் இந்த ஒரு பேசிக் எடிட்டிங்க்கு 1 வருஷமும் ஆமா அதை நாங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு 6 மாதமும் இருந்திருக்கணும். அதுதான் ஆமா இப்படி ஒரு இவ்வளோ வெயிட்டேஜ் உள்ள டாக்கு சீரிஸ்க்கு தேவைப்படுற டைம். Time. ஆனால் எங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லை. அதனால் இப்போ சரத் சொன்னார் இல்லையா, எல்லாருமே வந்து உட்காந்துதுன்றது அது வந்து இப்போது உதாரணமாக சொல்கிறேன்னா ஒரு எபிசோடில் வந்து 8 ஹவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபுட்டேஜஸ். தோராயமாக சொல்கிறேன். 8 ஹவர்ஸ்ன்றது வீரப்பன் பேசுனது, ரிசர்ச் இன்டர்வியூஸு, மெயின் இன்டர்வியூ எல்லாமே சேர்த்து 8 ஹவர்ஸ் இருக்கும். அந்த 8 ஹவர்ஸுமே உட்காந்து முதல்ல 45-50 நிமிஷமாக சுருக்கியாச்சு. சுருக்கி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இங்கே ஆரம்பிக்குது, இப்படி வருது ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக முடிச்சாச்சு. அப்படி முடிச்சு வச்சாச்சு. அப்படி முடிச்சு வைக்க தான் எனக்கு 7 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் நானும் சரத்தும் உட்காந்து என்ஹான்ஸ் பண்ணோம். அதுக்கு 1 மாதம், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஜி செல் வந்து 1 மாதன்றது. ஸோ ஒரு 8-9 மாதத்தில் இது முடிச்சதுன்றது நிஜமாகவே நாங்கள் பெருமைப்பட்டுக்க கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா அதை நாங்கள் பார்க்குறோம். இவ்வளோ குறுகிய டைமில் இவ்வளோ டைட்டான ப்ராசஸ் நடந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இப்போ இந்த சீரீஸில் வேற வழி இல்லாமல் சில வார்த்தைகளை, சில பேர்களை வந்து சப்தமின்மைக்கு உள்ளாக்கியிருக்கீங்க. அதில் உங்களில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருந்தது, எத்தனை பேருக்கு உடன்பாடு இல்லை? நாங்கள் வேணாம்னு நினச்சது என்ன விஷயங்கள்னா, வீரப்பன் அவர்கள் மட்டுமே சொன்ன விஷயங்களா இருக்கும். வேற எந்த விதத்திலையுமே நாங்கள் உறுதிப்படுத்த முடியாத விஷயங்களா இருந்தால் அதை மட்டும் நாங்கள் சில விஷயங்களை தவிர்த்திருக்கோம். இல்லைன்னா வீரப்பன் அவர்கள் சொல்லியிருந்தாலுமே உறுதிப்படுத்த முடிஞ்சாதான் நாங்கள். அதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்க. வீரப்பன் சொல்லியிருந்தாலும் அது வேற பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்திருக்கீங்களா? இப்போது நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியோடு தொடர்புடைய கேள்வி நினைக்கிறது, நீங்கள் அந்த 9 மணி நேரம் வீரப்பன் ஃபுட்டேஜை நீங்கள் உட்காந்து பார்த்து முடிச்சிங்கன்னா அது பார்க்க முடிவில் வீரப்பன் உங்களுக்கு ஹீரோ ஆகிடுவார். ஆமாம், நீங்கள் டெஃபினட்டாக அவருக்கு தான் ரூட் பண்ணுவீங்க. நாங்கள் ரொம்ப கான்ஷியஸ் டிசிஷன் எதுன்னா அப்படி டிராவல் ஆகிடக்கூடாது. இது நாங்களும் இருந்தோம், ஜியுமே இல்லை ரொம்ப எங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுல திட்டவட்டமாக இருந்திருக்கீங்க. ஸோ வந்து நமக்கு ஒரு பேலன்ஸ் தேவை. ஆனால் அந்த பேலன்ஸ் வந்து திணிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. வீரப்பன் இப்படி நல்லது செஞ்சுட்டாரா, அப்போ அவர் பண்ண கெட்டதை ஒன்று தேடி பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் வந்துடாது. ஆமாம், ஆர்கானிக்காக வராது. ஆமாம். ஸோ அது கதையோடத்தோடு சேர்ந்து வரணும் இல்லையா? ஸோ அந்த பேலன்ஸை அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணது தான் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருந்துச்சு. அந்த மாதிரி பல இடங்களில் வந்து பண்ணியிருக்கோம். எங்கேயுமே வீரப்பனை வந்து நம்ம குளோரிஃபை பண்ணணும்னு நினைக்கல. அந்த விஷயங்கள் எல்லாமே நிஜமா நடந்தது. நிஜமா அவர் பண்ண விஷயங்கள் வந்து குளோரிஃபை பண்ணணும்னு நினைக்கல, பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல. எதெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் சொல்லியாச்சு. சரி, இப்போ நிஜத்தை சொல்றது மூலமா அவர் சில பேர் ஹீரோவா தெரிஞ்சாலும் தெரியட்டும், நிஜத்தை சொல்றது மூலமா அவர் சில பேர் குற்றவாளியாவோ வில்லனா தெரிஞ்சாலும் தெரியட்டும் அப்படின்றதான் எங்களுடைய. வீரப்பனை முடிச்சுட்டு அடுத்து வேற யாரை தொடுறது ஐடியா வச்சிருக்கீங்க? ஐடியா இருக்கு. வீரப்பனை இன்னும் முடிக்கல. வீரப்பனே இன்னும் முடிக்கல. 2 சீசனே அவரை முடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறோம். சீசன் 3 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. அவரு இப்போ இது வரைக்குமே பார்த்ததுல அவரோட பயங்கரமான ராவான சைடுன்னு நமக்கு சொல்றோம்ல, அது வந்து வெறும் கொலைகள் மட்டும் கிடையாது. நான் என்னோட பர்சனலானது என்னன்னா, இந்த நம்ம வந்து கிட்டத்தட்ட 88லேருந்து 96 வரைக்கும் காமிச்சிருக்கோமா, ஒரு 8 வருஷம் காமிச்சிருக்கோம் வைங்களேன். இதில் தான் அவர் வந்து நம்பர் ஆஃப் மர்டர்ஸ் இருக்குல்ல, அவரோட கில்லிங்ஸ் அதிகமாக இருந்தது இந்த பீரியட். 100+ இருக்கும் எப்படியும். எம்டி சொல்கிற கணக்கு அதாவது 132 கொலைன்னு அவரே சொல்கிறாப்புல, வீரப்பனே சொல்கிறாப்புல. இதுக்கு அடுத்த ஒரு 8 வருஷம் இருக்கு இல்லையா, அதில் அவர் பண்ண கொலைகள் வந்து எண்ணிக்கையில் ரொம்ப கம்மி. ஆனால் அவர் பண்ண விஷயங்கள் வந்து இந்த 2 ஸ்டேட்டை, இந்த நாட்டையே உழுக்குச்சு. நாங்கள் முதல்ல ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணோம். அப்போ தான் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணோம். அதில் வந்து ஒரு நியூஸில் சொல்லுவாங்கன்னா, வீரப்பன் இந்த 2 ஸ்டேட்டையுமே ரான்சமில் பிடிச்சி வச்ச ஒருத்தன் அப்படின்வாங்க. அப்படி 2 ஸ்டேட்டோட என்ன சொல்லுவாங்க, தலையுமே பிடிச்சி வச்சிருப்பாருல்ல, அப்படி பண்ண விஷயங்கள்லாம் இதுக்கு அடுத்து தான் அவர் பண்ணுறாரு. 9 பேரை கடத்திருக்காரு, ராஜ்குமாரை கடத்திருக்காரு. அதெல்லாம் வந்து பெரிய பரபரப்பு. ராஜ்குமாரை கடத்தினதை நீங்கள் காட்டின விதம் பத்தலைன்னு ஒரு கருத்து இருக்கு. காட்டவே இல்லை. அடுத்த சீசனுக்கான லீடுங்க அது. என்னன்னா எங்கிட்ட
சில விமர்சகர்லாம் சொன்னாங்க வீரப்பன்னாலே அதுவும் நக்கீரன் வீரப்பன்னா ராஜ்குமார் கடத்துல தான் வரணும். இவ்வளவு காமிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஏங்க அதுக்கப்புறம் தான் சீசன் 2 கமிங் சூன் போடுறோம் சொல்லி தான் போட்டிருக்கோம், பதட்டப்படாதீங்க. அந்த வீரப்பன் கதை முடிச்சு 97 சொல்லி ஆரம்பம். 97ல இது நடக்குது, 2000 இது நடக்குது, இது எல்லாமே சீசன் 2ல வரப்போகுதுன்னு தான் சொல்றோம். இன்னும் அந்த வருஷத்துக்கு வரல. அந்த அந்த இடத்தோட இன்டென்ஷன் என்னன்னா, அவர் ப்ராப்பரா சரண்டர் ஆயிருந்தாருன்னா அந்த கதை அங்கேயே முடியுது. அவர் சரண்டர் ஆகாததுனால, அதுக்கு இருந்த அரசியல் ப்ரெஷர்னால அதுக்கப்புறம் இதை விட மோசமான விளைவுகள்லாம் நடந்திருக்குங்கிறத ஒரு ஹைலைட்டா காட்டிட்டு தான் அடுத்த சீசனுக்கு நகர்றோம். நக்கீரன் ஆசிரியர் சொல்லுவாங்க இப்படி நடந்ததுனால எங்கேயோ போய் விட்டுருச்சுன்னு. அது எங்கேயோ எங்கன்னா இந்த கடத்தல் எல்லாமே சேர்ந்து எங்கேயோ போய் விட்டதுதான் சீசன் 2. சீசன் 2. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நன்றி. அந்த 5 காஃபி யார் குடிச்சான்னு கேளுங்க. அந்த கேள்வி 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.